Assam Rifles Sports Person Recruitment Rally 2024 கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஏஜ் லிமிட், செலக்ஷன் ப்ராசஸ், அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஸ்போர்ட்ஸ் பர்சன் மட்டும் தான் எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ அதில் ரிலவென்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து இந்த வீடியோவில் டீடைலாக பார்க்கலாம். நீங்கள் அசாம் போய் நீங்கள் செலக்ஷன் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணுங்க. இதுக்கான அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 28 செப்டம்பர் 2024 ஸ்டார்ட் ஆக போகுது. 27 அக்டோபர் 2024 வரை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா assamrifles.gov.in வெப்சைட்ல நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு 38 வேகன்சி ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஆல் இந்தியா வேகன்சி அப்படின்றதுனால வேகன்சி ரொம்ப கம்மி, அதனால அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பா நீங்க எலிஜிபிளா இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்க. அசாம் போய் நீங்க அட்டன் பண்ற அளவுக்கு உங்களுக்கு கூட மணி ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா போய் செலக்ஷன் அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பா செலக்ட் ஆகி வர முடியும். இதுல வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் மட்டும் தான் எலிஜிபிள் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதில் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 400 மீட்டர், லாங் ஜம்ப், ஜாவ்லின், ஃபென்சிங், ஃபுட்பால், ஆர்ச்சரி, பேட்மிண்டன், ஷூட்டிங், ஜூடோ, கராட்டே, இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள். அதுவும் இந்த ரெலவென்ட் ட்ரேட்ல, அதாவது இந்த ரெலவென்ட் கேட்டகரியில ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதை தவிர்த்து வேற ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா எலிஜிபிள் இல்லை. இதுல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுல இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் நீங்க வாங்கி வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் எலிஜிபிள். அதே மாதிரி நீங்க நாகாலாந்து கோகிமால தான் இதுக்கான செலக்ஷன் அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லொகேஷன் ஆஃப் தி கண்டக்ட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ரேலி கொடுத்துருக்காங்க, கோகிமா, நாகாலாந்து. அதே வந்து இந்த இ காலம்ல இருந்து ஹச் காலம் வரையும் வந்து அசாம் ரைஃபிள்ஸ் ட்ரைனிங் சென்டர்ல, அதாவது ட்ரைனிங் சென்டர் ஸ்கூல் வந்து திமாப்பூர், நாகாலாந்துல தான் இதுக்கான செலக்ஷன் நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்றத இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 ரூபி. மேல் அண்ட் ஃபீமேல், அதுக்கப்புறம் ஓபிசி கேட்டகரி, ஜெனரல் கேட்டகரிக்கு மட்டும்தான். எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேட்டகரிக்கு அதாவது வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நம்ம எஸ்பிஐ அக்கௌண்ட், கரண்ட் இந்த அக்கௌண்ட் நம்பர்ல வந்து நம்ம செலான் எடுத்து ஃபில் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10th எலிஜிபிள். ஓகேங்களா? 10th முடிச்சிருந்தா எலிஜிபிள். 18 வயசுல இருந்து 23 வயசு வரையும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்சேஷனும் இருக்கு. ஓபிசி ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து 18 வயசுல இருந்து 28 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்க முடியும். இதே எஸ்சி எஸ்டியா இருந்தீங்க அப்படின்னா 33 வயசு வரையும் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? இதே ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா என்னென்ன ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்டர் யூனிவர்சிட்டி, அதாவது நீங்க காலேஜ்ல யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கலாம். நேஷனல் கேம் ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கலாம். ஃபார்ம் 2. அதுக்கப்புறம் ஸ்டேட் சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கனாலும் எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணுங்க. கிலோ இந்தியா யூனிவர்சிட்டி, கிலோ இந்தியா யூத் கேம்ஸ், இந்த மாதிரி ரெலவென்ட் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில நீங்க காம்படிஷன்ல சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள், அப்ளை பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி தெளிவா வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? நீங்க என்ன எதுல வாங்கியிருக்கீங்க அப்படின்றத ஏஜ் லிமிட்டும் பார்த்துட்டோம். இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். நீங்க பிசிக்கல் டெஸ்ட் போகும்போது எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரையல் கண்டக்ட் பண்ணுவாங்க. பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்டோட பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ஆல் ஓவர் இந்தியா எல்லா கேட்டகரியும் 170 சென்டிமீட்டர் மேலுக்கு இருக்கணும். ஃபீமேலுக்கு வந்து 157 சென்டிமீட்டர் இருக்கும். செஸ்ட் மேலுக்கு வந்து 80 சென்டிமீட்டர் நார்மலா இருக்கணும். எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் 5 சென்டிமீட்டர் இருக்கும். இதே நீங்க எஸ்டி கேண்டிடேட், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எஸ்டி, அதுக்கப்புறம் வேற இந்த கேட்டகரி கீழே வரீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம வரமாட்டோம். இதுல எஸ்டியா இருந்தீங்க அப்படின்னா 162.5 சென்டிமீட்டர் தான் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? மேலுக்கு 150 சென்டிமீட்டர் எலிஜிபிள் தான். ஸோ ஹைட்ல எந்த ரிலாக்சேஷன் கொடுக்க மாட்டாங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுபடி தான் செலக்ஷன் நடக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கேண்டிடேட் பிசிக்கல் டெஸ்ட், ரெண்டு ஃபீல்ட் ட்ரையல், அதாவது கண்டக்ட் ஆஃப் ஃபீல்ட் ட்ரையல், அதாவது ஸ்போர்ட்ஸ் ட்ரையல் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல என்னென்ன மாதிரி எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ இதுல வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரையல் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெலவென்ட் ட்ரையல்ல என்னென்ன ட்ரையல் நீங்க சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிருக்கீங்களோ அதுக்கான ஸ்போர்ட்ஸ் ட்ரையலை வந்து அங்க கண்டக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்க இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரையல்ல என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுடைய மெரிட்ல ஃபர்ஸ்டா வரும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஸ்போர்ட்ஸ் ட்ரையலை கழிப்பாங்க. அதுல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா அடுத்ததான் உங்களுக்கு பிசிக்கல் இருக்கும். பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் மட்டும் தான். பிசிக்கல் வந்து ரன்னிங் இந்த மாதிரி எல்லாம் இது இருக்காது. பிசிக்கல் அதாவது உங்களோட ஹைட் வெயிட் டெஸ்ட் மட்டும் அளக்குவாங்க. அதுல பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா அடுத்து மெடிக்கலுக்கு போவீங்க. மெடிக்கல்ல பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா அடுத்து அவ்வளவுதான் உங்களோட ஃபைனல் மெரிட் லிஸ்ட் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இவ்வளவுதான். இதுக்கு நீங்க எலிஜிபிளா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.